வணக்கம். வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர்களே, நம்ம வாடிக்கையாளர்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வாடகை வருமானம் தரக்கூடிய காம்ஃபர்டான வீட்டை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீட்டோட முழு விவரத்தையும் பார்க்கலாம். காவிரி நகரில் நல்ல காற்றோட்டமான ஒரு 1 BHK வீட்டை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரண்டா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா EB ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வால் டைல் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கும் நம்ம அங்கே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளார போகலாம். இப்போ இந்த டோர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்வுட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக மாடலாக பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளார போகலாம். இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான ஹால் இருக்குது. ஸோ காற்றோட்டமான பெரிய சைஸில் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரூஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்டிலியர் லைட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹால்லே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அது டோர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா UPVC டோர் போட்டிருக்கோம். ஸோ வாங்க இந்த டாய்லெட்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதை வால் டைல் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோப்பு டவல் வைக்கிற மாதிரி போர்ஷனும் நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னலும் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த டைனிங் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெடிமேட் டோர் போட்டிருக்கோம், அதை பார்க்குறோம். இந்த ஹாலில் ஒரு காற்றோட்டமான ஒரு ஸ்பேசியஸான விண்டோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா. ஸோ இப்போ லாஃப்ட் ப்ரொவிஷனும் இந்த டைனிங் ஏரியாலேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ஏருக்காக இப்போ காற்றோட்டத்துக்காக நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்துக்கோங்க டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செல்ஃபில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்எஸ்ல நம்ம சிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி சிலிண்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். தேவையான திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம். நம்ம ஏருக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் ஃபேனுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஜன்னலும் நம்ம 2 இடத்துலையுமே நம்ம ஸ்பேசியஸாக வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை NH தாங்க. இந்த NHல நீங்கள் கீரனூருக்கு லெஃப்டில் திரும்பினா கீரனூர், ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டு ஆன் ரோடு NHங்க. நம்மளுக்கு இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸு ஜஸ்ட் 999 தாங்க. 999 ரூபாயில் ஆன் ரோடு சைட்டு நம்ம மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரோன் வியூ தாங்க. அதாவது ட்ரோன் மூலியமாக உங்களுக்கு இந்த பிளாட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ சைஸில் இருக்குன்றதை நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 36 அடிக்கு தார் ரோடு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, வாட்டர் லைன் ஃபெசிலிட்டிஸ், EB ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் கிடையாதுங்க. ஆல்ரெடி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த லேஅவுட்லேயே உங்களுக்கு குடியிருக்கிறாங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. உங்களுக்கு DTCP ப்ளஸ் ரெரா அப்ரூவ்டாக பிளாட்டுங்க. இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு மனை புக் பண்ணணுமா, கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். இந்த மனையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இது போன்ற உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. லிமிடெட் ஸ்பிளாட் தாங்க அவைலபிள். இப்போது நம்ம பெட்ரூம்க்கான டோரை தான் பார்க்குறோம். செகண்ட் குவாலிட்டி டீக்வுட்டில் பண்ண டோர் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரூம்லேயே பெரிய சைஸ் ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டும் இந்த ரூம்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமுக்கு லாஃப்ட் தேவையான ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஸ்பேசியஸான ஒரு ரூம் பாருங்கள். இந்த வீட்டோட வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது பாருங்கள்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே ஒரு காமன் டாய்லெட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் டோரில் பண்ணியிருக்கோம். வால் டைலோட ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெரஸுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் காங்கிரீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த டெரஸில் வச்சு நான் இப்போ எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு எடுத்தா 1300 லேண்ட் ஏரியாவில் 850 சதுரடியில் இந்த வீடை கட்டியிருக்கோம். ஒரு வடக்கு பார்த்த வீடு தாங்க இது. ஸோ இது எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி அரியமங்கலம் காவேரி நகரில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு வாங்கினா இன்னொரு வீடு ஃப்ரீயாங்க. வாங்க அந்த வீட்டையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஏரியாவில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடு தாங்க இருக்குது. இந்த வீட்டை சுற்றிலும் வீடு தான். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற வீட்டை பார்ப்போம். இந்த வீட்டுக்கு சேஃப்டி கேட்டு எம்எஸ் கிரில்ல கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான வெராண்டா இருக்குது பாருங்கள். சுற்றிலும் நம்ம காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தொட்டியும் பாருங்கள் இந்த கார்னரில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட் ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிவிசி டோர் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீட்டோட உள்பகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு வாடகைக்கு விடுற பர்பஸ்க்காகவே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஹாலோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சிலிண்டர் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரூம் பார்த்துக்கோங்க. இந்த ரூம் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ரூம்குள்ளரையும் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் ஸ்பேசியஸாக. இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிறதுக்காக. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டத்துக்காக விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டாஸில் தான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 400 சதுரடியில் தாங்க இந்த வீடை கட்டியிருக்கோம். இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டுருங்க. அந்த வீட்டை சொந்த வீடாக வாங்கி வாழ தொடங்குங்க. நம்ம வீடு வீட்டுமனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.